வணக்கம், இது உங்கள் தமிழ் மெனு சேனல். நான் ஃபிலோ பாரதி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு வெஜ் சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். சோயா கறி. ரொம்ப சுலபமாக, காரசாரமாக, ஜூஸியாக, திருப்தியான ப்ரோட்டீன் ரிச் சோயா கறி. இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வேறு லெவல் ஃபீல் வரும் வெஜ் டிஷ்ஷஸ் மேலே. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. சோயா கறி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி விழுதாக எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல விழுதா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் சோயா சேர்த்துருக்கிறேன். அது கூடவே சோயா முங்குற அளவுக்கு கொதிக்கிற தண்ணியை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இந்த சுடு தண்ணியிலேயே நல்லா ஊறட்டுங்க. இந்த மாதிரி நல்லா உப்பி வந்துடும். அதுக்கப்புறமா இந்த சோயாவில் இருக்கிற இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சிட்டு இந்த சோயாவை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த சோயாவை புளியாமல் சோயா கறியோ எந்த ஒரு டிஷ்ஷோ சோயாவில் பண்ணாதீங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் கெட்டியான தயிர் எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிற சோயாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த தயிர்லேயே அது நல்லா கோட் ஆகிட்டு இருக்கட்டுங்க. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா இந்த தயிர்லேயே ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பிரிஞ்சி இலை, 1 கருப்பு ஏலக்காய் அதையும் சேர்த்துட்டு நல்ல எண்ணெயில் இதை வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. சோயா ஊற வைக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மசாலாவை லைட்டாக கலந்து விட்ட கையோட அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுதை சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி இந்த மசாலாவோட சேர்ந்து இந்த தக்காளியிலேருந்து வந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போகிற வரைக்கும் நல்லா வத்த விட்டுடுங்க. தக்காளி நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வத்தி போனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு அந்த மசாலா இருக்க பச்சை வாசனைலாம் போகட்டும். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவை வேக விடுங்க. அதுக்கப்புறமா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிற சோயாவை சேர்த்துக்கோங்க. மசாலாவை நீங்கள் நிறைய நேரம் குக் பண்ண நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. இந்த ஊற வச்சிருந்த சோயாவை அந்த மசாலாவில் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுடுங்க. அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி நம்ம சோயா மசாலாவை ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த கொத்தமல்லி இலைகள் தூவினதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் காய்ந்த வெந்தயக்கீரை இலைகளை நல்லா கைகளில் கசக்கிட்டு ஃபைனலாக இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுடுங்க. சூப்பராக கமன்னு நல்ல ஜூஸியாக காரசாரமான சோயா கறி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க இப்போ இதை சர்வ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது நீங்கள் ப்ரெட்டோட, சப்பாத்தி, பராட்டா, சாதம், கீ ரைஸ், ஜீரா ரைஸ்க்குலாம் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.